என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம். நான் என் பாசத்திற்கும் மேலான, என் குடும்ப உறவிற்கும் மேலான, என் உயிரின் மேலான எங்கள் ஆருயிரின் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க களத்தில் களமாடுகிற இளம் சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்ளும் கள பணியாளர்கள் நாங்கள். நான் வணங்குகிற தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழரின் கொள்கை வழியில் பயணங்களை மேற்கொள்கிறோம். தொடர்ந்து லால்குடி சட்டமன்ற தொகுதி புதிய மாவட்ட நிர்வாகத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏற்கனவே தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்றோம். தற்பொழுது புதிதாக தேர்தல் பணிக்குழுவில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிக்குழு லிஸ்டானது அண்ணன் ஆசி நீலவாணன் மற்றும் மாவட்ட பொருளாளர் விவேக் அவர்கள் மற்றும் அன்பு அண்ணன் பழனிவேல் ராஜா அவர்கள் இந்த நேர்மோடு லால்குடி தேர்தல் பணிக்குழுவிற்கு நியமனம் செய்யப்பட்ட எழுச்சி தமிழ் அவர்கள் கையொப்பமால் நியமனம் செய்யப்பட்டது. அதன் பின்பு நேற்று புதிய அறிக்கையில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களும் லால்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரியக்கமல் அவர்களும் தலைமையிலிருந்து அனுமதிக்கப்பட்ட SSR பாலாஜி அண்ணன் அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைப்பில் தேர்தல் பணிக்குழு அமைத்த அனுப்பிச்சுட்ட தலைமை கடிதத்தை எடிட்டிங் செய்து இன்று புதிதாக தாங்களே எழுச்சி தமிழர் அறிவிக்கப்படாமல் தாங்களே தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுய விருப்பத்திற்காகவும் பணத்தை வாங்கி கொண்டு மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களும் லால்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மரியக்கமல் அவர்களும் வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் தலைமையில் எந்த பதிவும் இல்லை. தலைமையில் அந்த புதிய பதிவு மாற்றத்துக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருந்தால் புதிய விண்ணப்பங்களும் புதிய பொறுப்பு தான் அதில் இருக்கும் அந்த லிஸ்டில். ஆகவே தலைவர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பொறுப்பில் ஏற்கனவே இருக்கும் பொருளாளர் பொறுப்பு விவேகானந்தம் பெயரில் அறிவிப்பு செய்து வந்தது. அவர் தலைமைக்கு அந்த செய்தி கிடைக்காமல், தலைமையில் அந்த செய்தி இல்லாமல் இவர்களாக அந்த 15 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்து கொண்டு தனக்கு தானாக செயல்பட்டு எந்த வகையிலும் நியாயமில்லை. இது கட்சியோட கொள்கைக்கும் தலைவரின் உண்மை விசுவாசத்திற்கும் கேடு செய்வதாகும். ஏகப்பட்ட தொண்டர்களின் மனநிலை இதே போன்றுதான் உள்ளது. சமூக வலைத்தளங்களிலும் பொதுத்தளங்களிலும் எதையாவது பேசிக்கொண்டு விமர்சனம் செய்துவிடக்கூடாது என்று மனக்குமுறலோடு அனைவரும் அமைதி காத்துதான் உள்ளோம். ஏனென்றால் தொடர்ந்து பலரின் உழைப்பும் தியாகமும் சுரண்டப்படுகிறது. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து ஒரு சிவரம்பரம் கிடையாது, அம்பேத்கர் பிறந்தநாள் சிவரம்பரம் கிடையாது, கட்சி விளம்பரத்துக்கு சிவரம்பரம் கிடையாது, எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களின் பிறந்தநாளுக்கு ஒரு சுவர் விளம்பரம் கிடையாது, பதாகை கிடையாது, பேனர் கிடையாது. தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் விழா சுவர் விளம்பரம் எழுதுவதும், அண்ணன் அவருக்கு மாநாட்டுகளை சுவர் விளம்பரம் எழுதுவதும், அதிகப்படியான பேனர் வைப்பதும், அதிகப்படியான போஸ்டர் அடிப்பதும், அதிகப்படியான மக்கள் பிரச்சனையை கையாளுவதும், அதிகப்படியாக மக்கள் போராட்ட கரெக்டாக செல்வதும் இதை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். இன்று அறிவிக்கப்பட்ட புதிய மாவட்ட நிர்வாகமானது எந்த ஆர்ப்பாட்டம் செய்துள்ளது, எந்த மக்கள் தலித் மக்களுக்கு எந்த ஆதரவாக இருந்தார்கள், தலித் மக்களின் ஆதரவை பெற்று தலித் மக்கள் ஆதரவோடு கிராம மக்களின் ஆதரவோடு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் சவாலிட்டு சொல்கிறேன், ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி காட்ட சொல்லுங்கள், பார்ப்போம். எந்த கிராமத்திற்கு சென்றாலும் பிரச்சனை, கிறிஸ்துவ பறவைகள் இந்து பறவைகளுக்கும் பிரச்சனை, சாதிய பிரச்சனை. பாதிக்கப்பட்டவன் தலித் என்றால் பாதிப்புக்கு ஏற்படுத்திவிட்டு ஆதிக்க சாதியினர் பக்கம் இருப்பது. இதே போன்று பல காரியங்களை செய்து கொண்டு தன்னை பசும்போல் போத்திய புலி போன்று இயக்கி கொண்டிருந்த மரியக்கமல் அவர்கள் தற்போது பதவியும் பொறுப்பும் கிடைத்ததுக்கு அப்புறம் அதனை நன்பண்போடு பயன்படுத்தி கொள்ளாமல் சுயமாக கட்சியில் எந்த அனுபவம் இல்லாதவர்களையும்
கிளை பொறுப்பில் இல்லாதவரையும் ஒன்றிய பொறுப்பில் இல்லாதவரையும் நேரடியாக மாவட்ட செயலாளர்களாகவும் ஏற்கனவே தலைவர் அறிவித்த பொறுப்பை மாற்றி மாவட்ட பொருளாளர் பொறுப்பை இவங்களே அறிவித்துக் கொள்வதும், நாங்கள் போன்ற தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அறிவித்த அறிவிப்பில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு எதிர்கருத்தோ நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் வரவேற்றவர். அது எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய அண்ணன் ஆருயிர் பாச தளபதி, ஏழை எளிய மக்களின் விளிம்பு நிலை நாயகன், புரட்சியாளர், வாழும் அம்பேத்கர், இரண்டாம் புத்தர், மணிமோகட நாயகன், அரசியல் சிந்தனையாளர், அரசியல் ஆற்றல், அறிவாளி, போர்க்குணம், இது அனைத்தையும் கொண்ட மிகப்பெரிய வரலாற்று ஆசான் அறிவிப்பை நாங்கள் எதிர்ப்பதற்கு எந்த வகையிலும் அந்த முனைப்பை காட்டியதில்லை. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த பொறுப்பிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அண்ணன் யாரோ ஒருவரை மாவட்ட செயலர் அறிவித்தால் அவர் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் தான். அவர் சொல்லும் பணிகளை கட்டாயம் செய்வோம். அது நாங்கள் உண்மை சிறுத்தைகள், கொள்கை மாறாத இளம் சிறுத்தைகள். நாங்கள் கட்டாயமாக காலத்தின் கட்டாயம் மாதிரி தியாகத்தின் மறுபக்கமாக உழைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற அவல நிலையும் கேவலமான நிலையும் ஒரு சில பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் செய்வது மிகப்பெரிய கொடிய வேதனையாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மண்டல செயலாளர் என்பவர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும். அவரே தவறு செய்கிறார். தன்னுடைய சொந்தக்காரருக்கு எந்த ஒரு தொடர்புமே அவருக்கு மாவட்ட நிர்வாக பொறுப்பை அறிவிக்கிறார். காமராஜ் என்ற நபருக்கு. மரியக்கமல் என்பவர் கட்சிக்கு தலைவரே பெரம்பலூரில் ஒரு துறை சொல்கிறார். பெயர் சொன்னால் மிகப்பெரிய கொடிய வேதனையும் சிந்தனையும் பெரிய மனவேதனையும் அதிகமாக இருக்கும். சாதியத்தில் வேற்று சாதியார் எங்களுக்கு தலைவர் அவர் தான் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியும், அவர் சொல்கிற பொறுப்பாளர் தான் நாங்கள் போட முடியும்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கு 24 மணி நேரம் தலைவர் இருக்கக்கூடிய நபர் பெயரை கெடுதல் சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் அவர்களின் கூட இருக்கும் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் நற்பண்பையும் நற்பெயரையும் பெற்றுள்ளார். தலைவரின் நட்பதிப்பை பெற்றுள்ளார். தலைவரின் அன்பை பெற்றுள்ளார். தலைவரின் உண்மை விசுவாசியாக உள்ளார். ஒருபோதும் அண்ணன் அது போன்ற தவறை செய்ய மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் கேட்டால் நாங்கள் அவருடைய ஆள், அவர் சொல்கிறதான் நான் பொறுப்பு போட முடியும், அவர் தான் எங்களுக்கு பொறுப்பு போட்டார் அப்படிங்கிறத லால்குடி வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறார்கள். இது ரொம்ப கொடிய வேதனையாக உள்ளது. கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் ஆருயிரின் வரலாற்று நாயகன் இருக்கும் பொழுது எங்கள் உயிர் மூச்சு கடைசி மூச்சு முடியும் வரை அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதே எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் பயணங்களும் பாடங்களும். இது போன்ற ஒவ்வொரு சிறுத்தைகளின் மனக்குமர்கள் வேதனையாக உள்ளது. இந்த நிர்வாகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதிகப்படியான சீர்குலைவும் அதிகப்படியான குழப்பங்களும் அதிகப்படியான வேலை திட்டங்களும் நடைபெறாமல் போய்விடும். தேர்தல் பணிக்குழுவில் தனக்கென சுயமாக ஒரு குழுவை நியமித்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்திற்கு வாங்கின அளவிற்கு வேலை பார்க்காமல் வேலை இழக்காமல் ஒரு வண்டிக்கு 1000 ரூபா டீசல், ஒரு வண்டிக்கு 1000 ரூபா பணம் என்றால் எந்த வகையில் நியாயமாகும்? ஏழை எளிய விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்பிற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்காக, விளிம்புநிலையிலிருந்து கஷ்டக்கூடிய மக்களுக்காக பாடுபடுகிறோம். ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் தேர்தல் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும். அது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கோரிக்கை. திமுக கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேல் வெல்லும் என்று. அதுபோன்று விடுதலை சிறுத்தையின் 8 சீட்டுகளையும் கூட்டணி கட்சிகள் வென்றே தீரும். 8 சீட்டுக்கு வந்து எங்களோட அண்ணனுக்கு கிடைக்கும் என்றால் திமுக கட்டாயம் 200 சீட்டு உண்டு. எல்லாருடைய வேட்பாளர்களுக்கும் எல்லாரும் வீடோட வீடு சென்று உழைப்பதற்கு தயாராக உள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள், கொள்கை முழங்க வேலை பார்க்கக்கூடிய சிறுத்தைகள் நாங்கள். பணத்திற்காக அல்ல, ஒருபோதும் பணத்திற்காக விலை போகாத விடுதலை சிறுத்தைகள் நாங்கள். எந்த காலகட்டத்திலும் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டோம். இது போன்ற நிர்வாக சிக்கலை தவறு செய்து புரிதல் இல்லாமல், அந்த புரிதலை விளக்க வைப்பதற்கு ஆட்கள் இல்லாமல், மேலிட பொறுப்பாளர்கள் அமைத்து கொடுக்காமல், அண்ணனுடைய வேலை பளுவில் கவனத்திற்கு கூட கொண்டு செல்ல மாட்டேங்கிறார்கள். அண்ணன் அவர்கள் எழுச்சி தமிழர் தயவு செய்து இது 2வது பதிவாக போட்டிருக்கு. இந்த காணொலியை பார்த்துவிட்டு லால்குடி சட்டமன்ற நிர்வாகத்துடைய முழு பொறுப்பினையும் எங்கள் அண்ணன் தேசிய தமிழர், எங்கள் உயிரின் உயிரான
விடுதலை சிறுத்தையின் தலைவர், எங்கள் குடும்ப தலைவர், எங்கள் குடும்ப உறவுக்காரர் அண்ணன் அவர் உடன் பிறந்த எங்கள் அண்ணன் ஆரூர், எங்கள் குடும்பத்தின் அண்ணன் ஆரூர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பொறுப்பை அறிவித்திட வேண்டும். நிர்வாகத்தில் உழைப்பவர்கள் அதிக பேர், உழைத்தவர்களுக்கும் எந்த இடத்திலும் பொறுப்பிற்கு இடமில்லாமல் சென்றுவிட்டது. ஆகவே மாவட்ட பொருளாளர் தன்னிச்சையாக மாற்றியதையும், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனின் மாவட்ட செயலாளராக ஒரு அன்பு தம்பி அஜித் வளவன் திமுகவின் உண்மை விசுவாசி ஆர் ராசா அவர்களின் உண்மை விசுவாசி ஆர் ராசன் குடும்ப தலைவர் பயணங்களை மேற்கொண்ட தம்பி இளஞ்சிறுத்தையில் மாவட்ட செயலாளர் கேட்டால் பெரம்பலூர்காரர் சொன்னார் என்று சொல்கிறார்கள். கொடிய வேதனை. கிளை பொறுப்பு இல்லை, ஒன்றிய பொறுப்பு இல்லை, வருடங்கள் ஓடவில்லை. கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த விடுதலை சிறுத்தையாக பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஈழத்து பிரச்சனை நடைபயணமாக இருக்கட்டும், பஸ் உடைப்பாக இருக்கட்டும், எத்தனை நிகழ்வுக்கும் விடுதலை சிறுத்தையானது எந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்தோ என்னுடைய பயணங்களும் மேற்கொண்டு தான் இருந்தேன். இன்று வரை கட்சியில் பயணங்களை மேற்கொண்டு தான் இருக்கிறேன். பொறுப்பு எனக்கு ஒரு பொருட்டல்ல. உழைத்தவர்களுக்கு ஏற்ற இடம் வேண்டும். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தலைவர் படம் பதித்து, தலைவரின் பெயரை பதித்து, வாகனம் முழுவதும் படங்களை வைத்து ஒட்டி கொண்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாகனத்தில் பயணத்தை மேற்கொள்ளும் ஒரு இளம் சிறுத்தை படை பொறியாளர் திருமாயூரன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனின் மாவட்ட துணை ஆகிய நான், என்னுடைய புல்லட்டாக இருக்கட்டும், என்னுடைய காராக இருக்கட்டும், என்னுடைய வண்டியாக இருக்கட்டும், ஸ்கூட்டியாக இருக்கட்டும், அனைத்திலும் எழுச்சி தமிழர் படமே. இந்த தியாகத்திற்கு மதிப்பெற்று செல்லும்போது தான் வேதனையாக உள்ளது. இந்த நிர்வாக சிக்கலை உடனடியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டுகொண்டு உடனடியாக தயவு செய்து நிர்வாகத்தை மாற்றியமைத்து திமுக கூட்டணி கட்சியின் நற்பெயரோட வேட்பாளர் வெற்றி பெற யார் உழைப்போம். நாங்கள் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. தவறாக சொல்லுன்ற நோக்கங்கள் கிடையாது. சமூக வலைத்தளங்களுக்கு எங்களுக்கு பரவுவதற்கு விருப்பம் இல்லை. சுய கட்சியின் பிரச்சனையை சமூக வலைத்தளத்தில் பேசுவதற்கு கொஞ்சம் சிறிது கூட விருப்பம் இல்லை. ஆனால் இது போன்ற கேவலமான செயல்களை செய்பவர்களும், கேவலமான நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் எப்படி வெளிப்படுத்துகின்றது என்று தெரியவில்லை. தலைவரை இருமுறை சந்தித்து பேசினோம். அண்ணனுக்கு நேரம் இல்லை. நிர்வாகத்தை கூப்பிட்டு சரி செய்வதற்கு நேரம் காலாமல் தேர்தல் பணியில் யாராவது உழைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சீட்டு வாங்குவதிலும் சீட்டு பேசுவதிலும் மிகப்பெரிய கொடிய மன வேதனையோடு இந்த சீட்டை பெற்றுக்கொண்டு திமுக உழைப்பதற்கு களமாடுவதற்கு சிறுத்தை இளைஞர்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே உடனடியாக அண்ணன் எழுச்சி தமிழ் பார்வையில் லால்குடி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை முழு நிர்வாகமானது தலைவர் அவர்களே அறிவிப்பை செய்தால் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். சிறுத்தைகள் நாங்கள் களப்பணி ஆட்டிடுவோம். களப்பணிக்கு அயராது பயணித்திடுவோம் என்று கொள்கை முழங்க, எழுச்சி தமிழின் கொள்கை முழங்க, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைகள் என்ற அடிப்படையில் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற வரலாற்றின் புரட்சிக்கு ஏற்ப அடங்கா சிறுத்தையாகவும் இளம் சிறுத்தையாகவும் மக்கள் பணியின் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பின்னணி நின்று எழுச்சி தமிழர் முழு வடிவமாக போராட்ட காலத்தில் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினருக்கு நன்றி சொல்லி நான் மீண்டும் கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். எழுச்சி தமிழர் அண்ணன் பார்வைக்கு படுமுறை இந்த வீடியோவை ஷேர் செய்து இது போன்ற நிர்வாகிகளை கண்டிஷன் பண்ணி கட்சி வேலை பார்ப்பதற்கு, அண்ணன் கடினத்தோடு வேலை பார்ப்பதற்கு ஏற்ற முயற்சி ஏற்படுத்தி லால்குடி சட்டமன்ற தொகுதியின் முழு நிர்வாகத்தையும் அறிவித்திட வேண்டும். வாழ்க அம்பேத்கர், வளர்க அண்ணன் எழுச்சி தமிழர் புகழ், வாழும் புரட்சியாளர் 2ஆம் அம்பேத்கர், வாழும் புத்தர், எங்கள் வரலாற்று நாயகன் எழுச்சி தமிழர் அவர்களின் வெற்றியே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் வெற்றி, திமுகவின் வெற்றி, பானை சின்னத்தின் வெற்றி, ஏழை எளிய விளிம்புநிலை மக்களின் வெற்றி, தமிழர்களின் வெற்றி, ஒட்டுமொத்த தமிழன்
இனத்தின் மாபெரும் வெற்றி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் RSS சன்பருவர்கள் பிஜேபி இது போன்ற கும்பலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை தொடர்ந்து போராட்ட காலத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய எழுச்சி நாயகன் எழுச்சி தமிழர்கள் வணங்கி களத்தில் நிற்போம், களமாடிடுவோம். ஜெய்பீம். 8 தொகுதிகளும் வென்றிடுவோம். திமுகவை 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற செய்வோம். நன்றி, நன்றி, நன்றி.